viewers, welcome back to my channel Sauces and Spices. நான் Mrs. SHANTHINI YOGANANDHAN. இன்னைக்கு நம்ம சேவ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும். புதுசா என்னோட சேனல் பார்த்துட்டு இருக்கறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எதனா டவுட்ஸ் வீடியோல இந்த ரெசிபில எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேவ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா ரொம்ப நல்லா கிறிஸ்பியா பண்ணிடலாம். அது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதுல ஒரு கப் தண்ணி ஆட் பண்றேன். அதுக்கப்புறமா எண்ணெய் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபிளாஷ் ஆகும் ஸ்க்ரீன்ல. ஆயிலும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸியில நல்லா அது ஒயிட்டா ஆகுற வரைக்கும் பிளெண்ட் பண்ண போறேன். அதை போட்டுட்டு இப்போ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா ஒயிட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, ரெண்டுமே சேர்ந்து. ஸோ அது ஒயிட் ஆனோன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றி வச்சிடலாம். இதை ஊற்றிட்டு நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 3 கப்பு கடலை மாவு நல்லா சலிச்சு வச்சுருக்கேன். ஏற்கனவே அது கரெக்டாக 3 கப் மெஷர்மெண்ட் எடுத்து நான் சலிச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தேவையான உப்பு சேர்த்துட்டு நான் நல்லா கலந்து விடுறேன். அந்த தண்ணி நம்ம மிக்சியில் அரைச்சோம் இல்லையா, அதில் நல்லா எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாவையும் இதுலேயும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் சலிச்சுட்டு சேருங்க. அப்போ தான் ஏதாவது திப்பி கிப்பி இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இல்லைன்னா நம்ம பிழியும் போது மாட்டிக்கும். ஸோ அதனால நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கணும் முதலியே. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பாருங்கள், இதை நம்ம நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி லைட் கலரில் கொண்டுட்டு வரணும். அதுதான் முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த சேவ் நம்ம பிழியும் போது இது பார்க்க ஓம்பொடி மாதிரியே இருக்கும். ஆனால் நான் இதில் ஓமம் சேர்க்கலை, அதனால நான் சேவ் சொல்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நல்லா பீட் பண்ணிவிட்டு எவ்வளோக்கு நீங்கள் நல்லா முடியுதோ நல்லா பீட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் கிட்டமாவது ஆகும் உங்களுக்கு அது மாதிரி பீட் பண்ணி அந்த மாதிரி வர்றதுக்கு. இப்போ நான் மோல்டில் ஃபுல்லாக ஆயில் தடவிக்கிறேன். இதில் இந்த உள்ளே இருக்கிறதுலையும் தடவிக்கிறேன். அப்புறம் அந்த தட்டு மாதிரி நான் மெலிசா ஹோல்ஸ் போட்டது எடுத்திருக்கேன், அதுலேயும் தடவிருக்கேன், மூடிலையும் தடவிருக்கேன். எல்லாத்துலேயும் தடவி நம்ம வச்சுக்கணும். ஸோ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதை எடுத்து இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி எவ்வளோ முடியுதோ அதை போட்டுட்டு நம்ம அதை க்ளோஸ் பண்ணி நம்ம எண்ணெய் அதுக்குள்ளே காய வச்சுருங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கப்புறமா நம்ம பிழிய போகிறோம். அவ்வளோ ஈஸியாக வரும் உங்களுக்கு. இதே மெஷர்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% ரொம்ப நல்ல கிறிஸ்பியாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் ரொம்ப கூட ஒன்றுமே இல்லை, ஒரே 3 ஐட்டம் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி, ஆயில் அண்ட் அந்த கடலை மாவு, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, உப்பு. ஸோ இதை வச்சு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். எப்போனாலும் நம்ம ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். அப்புறம் அவ்வளோ ஈஸியாக வந்துடுச்சு. நான் பிழிஞ்சிட்டேன் பாருங்க. இப்போ இந்த சவுண்ட் எல்லாம் அடங்கிடுச்சுனாவே இது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ஒரு 2 நிமிஷத்துலேயே வெந்துடும் இது, அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் பாருங்க. இப்போ லேசாக திருப்பி போட்டிருக்கேன், கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்புறம் அதையும் எடுத்துருவேன், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதே போல் ஒவ்வொரு பேட்சாக நம்ம போட்டு பிழிஞ்சி நம்ம 3 கப்பு போட்டிருக்கோம். அதுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். நான் கடைசியில் நான் எல்லாமே போட்டுட்டு தான் காட்டியிருப்பேன். ஸோ அவ்வளோ ஈஸி பாருங்க, எவ்வளோ ஈஸியாக ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்கன்னா. நான் பிழியும் போது நான் சொன்ன மாதிரியே நீங்கள் நல்லா பீட் பண்ணிங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா ஸ்மூத்தாக உங்களுக்கு விழும். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும் இது. ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான், ஆனால் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். நல்லா மொறுன்னு இருக்கும். ரொம்ப நேரம் நம்ம பேப்பரில் போட்டு ஆற வச்சு உள்ளே போட்டாலும் அது வரைக்கும் நல்லா மொறுன்னு நமுக்காமல் நல்லாயிருக்கும். நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி நான் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா நியூஸ் பேப்பரில் போட்டுருவேன் நான். அப்போ தான் அதில் இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா இழுத்துக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்கள். எந்த ஒரு ஆயில் ஐட்டம்ஸாக இருந்தாலும் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஸோ என்னுடைய வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈஸியான வீடியோஸ் நானும் போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் பார்த்து போடுறேன். ஏன்னா யாராக இருந்தாலும் எந்த ஏஜ்லனாலும் பண்ணலாம் ஈஸியாக இது. பட் கொஞ்சம் எண்ணெயில் இருக்கிறதுனால கொஞ்சம் சின்ன பசங்க ட்ரை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். மற்றபடி இது ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம்.
ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நல்ல மொறு மொறுன்னு ரொம்ப இதுல ஓமம் மட்டும்தான் போடல. மற்றபடி எல்லாமே அதே போல தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஓமப்பொடி எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். இதே போல தான் இருக்கும் அதுவும். ஸோ இது பாருங்க, நான் எவ்வளோ அழகா போட்டு ஒண்ணு ஒண்ணா அடுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் எனக்கு உடைக்கும்போது அது தோணவே இல்ல. அதெல்லாம் உடைக்கணும்ன்ட்டு அவ்ளோ நல்லா இருந்துச்சு. சரி நம்ம பாட்டிலுக்குள்ள போடணுமேன்ட்டு எல்லாத்தையும் நான் வந்து உடைச்சு போட்டேன். அப்போ உங்களுக்கு அந்த சவுண்ட் கூட காமிச்சிருப்பேன் நானு. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க. லேசா திருப்பி போட்டு நம்ம எடுக்க வேண்டியதுதான். அது ரொம்ப ஈஸியா வெந்துரும் இது. போட்ட கொஞ்ச நேரத்திலேயே வெந்துரும். உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிரும். அந்த சவுண்ட் அடங்குனோனயே உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான் இது. பாருங்க எவ்வளோ நல்லா சீக்கிரமாவே நம்ம எவ்வளோ 3 கப்ல பாருங்க நம்மளுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்குன்ட்டு. ஸோ நல்லா ஈஸியா போடலாம். யாரா இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா நீங்கலாம் ட்ரை பண்ணணும். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம சீக்கிரமாவே இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.